ஸோ அந்த வீட்டு மாடலும் வந்து பார்த்தேன்னு சொன்னால் இருக்குது. ஸோ இந்த மாடல்லாம் வீடு வந்து தனியத்தான் நான் தான் நிற்கிறது தான் தூக்கி வைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ நான் தூக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் பசன், நான் கயன், நான் வேணன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரிமலை பகுதிக்கு இன்றைய தினம் வந்து நிற்கிறோம். ஸோ நாங்கள் வந்து வேறு தேவைக்காக வந்த நாங்களே என்னத்துக்காக வந்து நாங்கள் என்னதுக்காக வந்து நாங்கள் அந்தியேட்டிக்கு வந்தோம். ஸோ அதாவது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிட்டு சரியா என்ன ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு கைனாக்கண்டு அத்தையாக்களுடைய இறந்த வீட்டுக்குன்னு சொல்லி வந்த நாங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைய தினம் வந்து அந்த அந்திரடி என்றுவாங்க 31 அந்திரடி சரி அந்திரடிக்கு வந்த நாங்கள். ஸோ வந்த நேரம் அண்ணாவுடைய வீட்டையும் வந்துட்டு போகணும்னு சொல்லி போட்டு வந்த நாங்கள். ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், பார்த்துருப்பியல். அண்ணா வந்து வீட்டு வேலை தூங்கிட்டாருன்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த கட்டையெல்லாம் அடித்து அத்திவரத்துக்கான கட்டையெல்லாம் அடித்து வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு போனாங்களே என்ன. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ அதுக்கு பிறகு இன்றைய தினம் தான் இங்கே வந்து நிற்கிறோம். அப்போ அண்ணா ஹோல் பண்ணி சொல்லியிருந்தார், இப்படி வேலையெல்லாம் நானே செய்து முடிச்சு கொண்டிருக்கேன், நீங்கள் வந்து பலகை அடிக்க வாங்கொண்டு. அதாவது வந்து அண்ணாவும் வந்து மேசனாக தான் ஒரு நேரம் வேலை செய்து கொண்டிருந்தவர், அதாவது மேசன் வேலாம் செய்து கொண்டிருந்தவர். அப்போ அண்ணாவும் அண்ணியும் சேர்ந்து அத்தி வேரம் கட்டி ரூம் எல்லாம் கட்டி ஸோ இப்போ வந்து அந்த என்ன லிண்டர் மட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டாச்சு என்ன. ஸோ லிண்டர் மட்டத்துக்கு பலகை அடிக்கிறது கொண்டு வந்து விட்டாச்சு. ஸோ பலகை வந்து அண்ணா தான் அடிக்க போகிறார். ஸோ அந்த வீட்டு மாடலும் வந்து பார்த்தேன்னு சொன்னால் இருக்குது. ஸோ இந்த வீட்டு மாடல்லாம் இப்போ இந்த வீடு வந்து மாற்றி அமைக்கப்பட போகிறது. ஸோ இது வந்து அந்த நேரம் அந்த திட்ட வீடுகள் கொடுக்க கட்டினது தானே என்ன கைன் நாங்கள் தான் கட்டினது. மூத்தண்ணாக்கள் கட்டினது. அப்போ அந்த வீட்டை தான் இப்போ மாற்றி இந்த மாடலில் அமைக்க போயினோம். ஸோ காரெல்லாம் நிற்கிது, காரெல்லாம் வேண்டி கொடுப்பான் கார் தெரியுது செந்துரன். ஸோ இந்த மாடல்லாம் வீடு வந்து மாற்றி அமைக்கப்பட போகுது. அதாவது வந்து திட்ட வீடு தானே, வெளியில் அவுட்கோல் ஒன்றும் போடையில், உள் வீடு மட்டும் சின்ன ஒரு வீடாக கட்டியிருந்தது. ஸோ அந்த வீட்டை வந்து இப்போ பெருப்பிச்சு அதை வந்து வெளியில் ஒரு அவுட்கோலும் போட்டு அப்படி ஒரு இந்த டிசைனில் இந்த வீட்டை வந்து மாற்றி அமைக்க போயினோம். ஸோ அதுக்கு வந்து இன்றைய தினம் நாங்கள் அந்திரடிக்கு வந்திருந்தாங்களோ. அப்போ அந்திரடி முடிய அண்ணா விட்ட வரைக்கும் அண்ணா சொல்லியிருந்தார், இப்படி லிண்டர் மட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. அப்போ அந்த கதவு வைக்கிற என்ன ஒரு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அந்த வேலையும் வந்து எங்களை நார்மலாக இப்போ தனியாக நான் தான் நிற்கிறது தான் தூக்கி வைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் வந்து வந்த நாங்கள் அப்போ நாங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக இப்போ வந்து நாங்கள் அண்ணாவிட்ட எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு வேலையை செய்துட்டு போகிறோம். அதே மாதிரி நீங்களும் வந்து பாருங்கள், அன்றைக்கு கட்டை அடித்த வீடு இப்போ என்ன மாதிரி கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்களும் பாருங்கள். இப்போ பழைய அடிக்க வர சொன்னது பழைய அப்படியும் திங்கள் செவ்வாய் அளவில் பலகையும் கொண்டு நாங்கள் அங்கேருந்து வேறு ஒன்றுமே. ஸோ நீங்கள் வாங்குவோம்மா. நாங்கள் வருவோம், நாங்கள் எங்கெங்கே நிற்கிறோமோ தெரியல, நீங்கள் வாங்குவோம். ஓகே, அப்போ நாங்கள் உள்ளுக்க போய் எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய வேலையும் செய்து கொண்டு அப்படி எதுவும் குடிக்க தந்தால் குடிச்சு கொண்டு போவோமே. என்ன ஏற்கனவே குடிச்சிட்டான் அந்த குடிக்க நான் சொல்லி பிளேண்டி நாங்கள் இப்போ குடிச்ச நாங்கள். ஸோ வேலை முடிய சிலவில் சோடாடுறது தாரணமோ தெரியல, நாங்கள் கேட்க மாட்டோம் பெருசாக ஒரு டைமே. இந்த கேட்டு கூட இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருஷம் பெறும் போல. 2 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய சின்னக்காவுடைய கணவர் கொடியாமத்தில் வெல்டிங் கராச்சி வச்சிருக்கார். ஸோ அவர் தான் இந்த கேட்டு கூட செய்தவர். நீங்கள் யோசிக்கலாம், என்ன உங்களோட குடும்பத்தில் ஒரு வேலையுமே ஒரு தரக்கும் கொடுக்குற இல்லையோ, தாங்களே எல்லாம் செய்கிறாங்களேன்னு வரைக்கும் யோசிச்சிங்க. உண்மை கதை மாதிரி தான். மேசம் வேலையோ சரி, பெயிண்ட் வேலையோ சரி, வெல்டிங் வேலையோ சரி, என்ன வேலையாக தச்சு வேலையோ சரி, எல்லாருமே எங்கள் குடும்பத்துக்கு இருக்கிறபடியாக ஒரு வீடு ஒன்று எடுத்தால் எல்லாருமே சேர்ந்து முடிச்சிடுவோம். அதில் வந்து நிறைய வேலைகள் வாரது கூட. ஏன்னா ஒரே குடும்பத்திட்ட ஒரு வேலையை கொடுக்க அவங்க வந்து ஒரு நம்பிக்கையாக செய்து கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தருவாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய வேலைகள் வாரது. ஓகே, அப்போ நாங்கள் எங்களை கண்டோன்னா அங்கே வேலை துவங்கிட்டு மற்றது இப்போ சீமேந்து குழச்சி கொடுத்தது கூட எங்களை அண்ணி தானதில் சீமேந்து குழச்சி கொடுத்தவா, கொஞ்சம் சீமேந்து வேணும்னு சொல்லி குழச்சி கொடுத்தவா. 2 பேரும் சேர்ந்து எழுப்பிட்டு நம்ம ஒரு மாதிரி வீட்டை. சரி, ஓகே, நாங்கள் போவோம். வாங்க, நாங்கள் எல்லாம் தூக்கி வைக்கிறாங்க அங்கங்கே. வா போவோம் உள்ளுக்கு. ஹாய் ஹாய் ஹாய். என்ன கட்டிட்டு வந்தீங்களா?
அப்புறம் இந்த கட்டியாச்சு தானே இனி என்ன இருக்கு இனி இனி உனக்கு தானே வேலை பிழை அடிக்கணும். அன்றைக்கு வந்து அத்தி வேறம் கூட நாங்கள் வெட்டையில சும்மா கிடங்கு குளன் போட்டு தானே போனாங்க. ஓ குளன் நிப்பாட்டிட்டு போனாங்களே இரவாயிட்டு குளன் நிப்பாட்டிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அத்தி வேறம் எல்லாம் பட்டி இந்த மணல் அள்ளி போட்டு கட்டியாச்சு நீட்டாக இருக்கேண்ணே. யார் கூலி யாருன்ற அண்ணியல் அப்போ வேலை வேகமாக தான் முடியும் வேணா அண்ணி. அதானே. ஸோ இப்போ இந்த கட்டத்தில் இந்த வீடு வந்து இருக்குது. நாளைக்கு நாளண்டைக்கு பழைய இது வாங்கிடுமான்னு நினைக்கிறோம். பழைய யார் யாரும் பேர் யார் அடிக்கணும் இவரே அடிக்கிறார். அப்போ பூசணும் வேணே அப்போ பூசணும் வேணே இப்போ நாங்கள் என்ன செய்யறது நாங்கள் என்ன செய்யறது இந்த லெண்ட் ஒன்று காணுமே மேத்திரியார் மானத்தை இழந்துடாதீங்க மேத்திரியார். இப்ப நாங்களும் மேல வரணும் இல்லையே. இப்ப வேண்டாம் சோடாவில் உண்டும் இப்ப வேண்டாம் அப்புறம் கேட்கிறோம். கைன் வண்டு ஆளிய வண்டு நெஞ்செல்லாம் ஆறு வச்சு காட்டுறாரு ரைட். சரி வரணுமே கட்டப்பசா காயன் தூக்குவான் அவன் தூக்குவான் தனியா தூக்குறோம். மலையாளி இந்த மூணு தானே அவன் ஓமான் லோட்டம் தானே மேய்த்தவன் ரம்மன் நசி ரைட்டு. என்ன அங்கே நம்பி விட்டுட்டு போறீங்க ரெண்டு தூக்க மாட்டேங்குது அந்த தூணு அங்கே இருக்கா அவனை முடிச்சு விடு இது என்னது ரைட்டு விடட்டா வேற லெவல் அனுப்பிடுவாங்க இங்கே வர அங்க உண்டு சின்ன கல்லண்டா சின்ன கல்லு இது கொஞ்சம் பெருசு சின்ன கல்லண்டா அடுத்தது கணக்காக்கில் வந்த கல்லு காயன் எடுப்பான் காயன் காணுமா இவன் எடுத்த சின்ன கல்ல வேற இங்கே வேர் கல்லப்பா எப்படி நான் கொடுத்தான் சரியா பத்தியோ நான் தான் எடுத்துக்கொண்டு வந்தது கொடுத்ததார் புடுங்கி கொடுத்து போட்டுக்காத என்ன மேலேயும் வைக்கணுமோ அதில் அடைக்கத்தான் நினைக்கும் அடக்கணும் கண்டோன்னங்களை கலவை போட்டீங்கள அண்ணிதான் போட்டுவா வந்து சத்தம் கட்டணே போட்டீங்க. சரி சரி அவர் கொத்தி போட்டு வாங்கிட்டா நீங்கள் வாங்க பூசுறான். இப்போ நீங்கள் சண்டை பூச வேண்டாம். அடுத்தது கட்டுக்கு மேலே நிற்கிறான் புரிய எந்த கட்டுக்கு மேலே இந்த தாங்க போடாம கையில் வேற காவார மாற்றுங்க காவார நான் பழைய தூக்குறேன். நீங்கள் மிச்சம் இல்லாத தூக்குங்க. வெளியில வைக்க உள்ளதான வைக்கணும் உயரம் காணாத வெளியில் வைக்க பைப்பு கடை குறைச்சிடாது சோடா வாங்கிட்டு போகணுமா சொல்லிக்கிறாங்க அப்படித்தான வேலையும் சொல்றேன் எனக்கு உங்களோட வாங்கல நீங்க தூக்கு வசந்த் வசந்த் தூக்கு 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 இந்த காலத்துல இந்த தண்ணி வருது தூக்கு வசந்த் தூக்கு இந்த பிடிச்சல நடுவில் இது ரைட்
அண்ணா வாடா புடிங்க எழுத்து தான் நீ ஞாபகம் இருக்கே புடிங்க விட்டு போறாங்க தூக்கி வையண்ணா அண்ணா ரெண்டு பேரும் இதோ நாங்கள் எங்களை கடமையை தூக்கி தந்தாச்சு நீங்கள்லாம் கொண்டு மேலே சேர்க்கணுமா சீமெந்து வைக்கல மேல தட்டா கொடுங்க தயவு செய்து யாரும் இந்த வேலையை பார்க்க வேண்டாமா சரியே சார் உங்க மேல கல்லுத தூக்கி தள்ள இங்கே கொஞ்சம் தள்ளுவோம் இப்படி தலையோட போ அதான் இப்போ என்ன சிங்க பழைய தூக்குறேன் வந்து ஆகலாம் பத்தி வெளின்றது எவ்வளோ சொல்லமா நான் தனியாக தூக்கி தந்து விட்டுறேன் தனியாக தூக்கி வச்சு விட்றாங்க நீங்கள் நான் ஒரு ஓட்டுறீங்கன்றக்காக தான் தனியை தூக்கல ஜோதி தாங்க அப்படியே ஏற்றி கொண்டு போங்க ஆ அப்படி அப்படி ரெடிடுமே என்ன நல்லா கிடக்கு லிண்டர் பஞ்சு இருக்குது இங்கே பஞ்சு இருக்குது ஓ பதினஞ்சு சப்பக்கல்லுங்க இந்தா மேலே சொல்லி தான் இதே கொண்டு வரேன் இந்தா அந்த பூஜை அந்த பிள்ளைக்கும் வாங்குது அவன் வேலை செய்தவனா அவங்க கூட அங்கு இது நல்லா சேர்ந்துட்டு போல இருக்கு உங்களை உயரணும் அப்படின்டா கலர் தான் சப்பை ஹாய் சரி சரி அவ்வளோதான் வேலையோ கொஞ்சம் உயர்ந்த மாதிரி தான் கிடக்கு இங்கே ஓ அவரா அங்கே உயர்ந்த அப்புறம் இங்கே சக்கா வைப்போம் இல்லை காணும் போல இருக்கு காணுமோ ஓ ஏன் சரி விடு வை கொத்து குண்டு குண்டு கூடி கொத்து அவங்கள கண்டறியா இங்கே பஞ்சா நிற்க என்ன சரியா சரி சரியா சரி சரி கொத்துறது என்னது சிமெண்ட் சிமெண்ட் ஆறுது இவ்வளோ சிமெண்ட் ஃபோன் வந்து நான்லோ இல்லை அது அங்கே ஓடு உங்களோட சாட்சி இருக்கு உங்கள்கிட்ட ஃபோன் தந்தது போட்டுங்க தயாரிங்களா இல்லை வீடியோ எவிடன்ஸ் இருக்கு அடுத்த வெட்டு வந்தா அப்படிதானே இதெல்லாம் இருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன இது அனுபவம் தனியாக கல் அள்ளி அள்ளி காட்டி அதுதான் எப்படி இருந்தா நான் தனியாக கட்டைக்குள்ள எல்லாத்தையும் ஆ தனியாக கட்டை ஒரு கரைச்சலம் இல்லாமல் இருந்திருக்கு ஒரு ஆக்கினேம் இல்லை அதான் நாங்கள் வந்து 4-5 லேபர் ஒரு மூளை சொல்லி கொண்டு ஒரு தட்ட மூளை ஒரு கிட்ட மூளையும் இல்லையா தண்டை மூளை மட்டும்தான் கட்ட ஓசா கூட தனி மூடு அதுலேயும் வந்து இவர் கட்ட ஓசாருண்டா கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் என்ன உழைக்குவோம் வேகமாக நடக்கிற கூட என்று சொல்ல வந்தா நீ பிழைக்க பண்ற சரி அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்டம் நாங்களே நீ அப்படியே சின்ன வேலையான செய்து நாங்களும் அப்படியே போய் சோடா குடிச்சுட்டு போவோம் வாங்கி குடிச்சு ஓ. சரி ஓகே வாங்க போவோம் லேபர் முடிஞ்சு சீமே அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாளைக்கு வேலை செய்ய வைப்பினோம் வைக்காது அதே மாதிரி அங்க இருந்து வந்து இது வேணாம் இதுல ஒரு லிண்டர் வந்து இதுல போடுவோம் லிண்டர் விழுந்துதான் இதுல வந்து மெட்டல் லிண்டர் மணிக்கும் அதுக்கு மேலாதான் அடுத்த லிண்டர் வந்து விளையாட்டுக்கு அப்ப நீ இதுல இவ்வளோத்துக்குள்ள வந்து கல் வைக்காது இதுக்கு இஞ்சால கல்லவை அதே மாதிரி அதுக்கும் இஞ்சால கல்லவை ஒரு வரி இது உயர்ந்தா அது பஞ்சான வரும் 2 பேர் வச்சா நல்லா கொஞ்சம் உயர்ந்து போகும் இப்படித்தானே அதை போதும் குறைஞ்சானா நல்லா 2 வையன் 2 பேர் வை அதே மாதிரி அந்த அவ்வளோத்தோட போடு 2 பேரையும் பாய்ச்சல் மாதிரி விட்டாலும் சரி சரி சரி
சரி ஓகே ஒரு அடியை கட்டியில் அடிக்கல அது பிளாட். ஓகே இவ்வளோ தான் இன்றைய நாள் நாங்கள் வேலை செய்ய வந்தது. வந்த இடத்துல லிண்டர் தூக்கி வைக்க ஆக்கள் கேட்ட அப்புறம் ஓ ஓ ஓ இது இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியென்று சொன்னார். என்ன மச்சான் மச்சான்டா. தூக்கி போட்டு அவங்க அதுக்குள்ள போட்டு போயிருக்காரு. ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். இது வந்து சின்னதாக ஒரு ஃபண்ணுக்காக தான் எடுத்த நாங்கள் மற்ற அண்ணாவுடைய வீட்டு வேலை இப்போ எந்த தூரத்தில் இருக்குன்றதை காட்டுறதுக்காக எடுத்த நாங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் சில நாட்களில் பலகை அடிக்கிற வீடியோ கட்டாயம் போடுவோம். அப்போ நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.